தீபாவளி வந்தாச்சு. தீபாவளி ஸ்பெஷலான தட்டடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பை 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையே நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தான் போட்டிருக்கேன். பட்டர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் பட்டர். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. வெள்ளை எள்ளு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பு எள்ளு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்து மிக்சியில் போட்டு தோலோடையே நான் ஓட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம கரண்டியை வச்சு கலரி விடணும். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நீங்கள் கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நீங்கள் தேவையான அளவு இதில் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பியும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸ் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் கவர் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகள் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை மேலே அப்படி மூடி சின்ன டம்ளரோ டவராவோ வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக மேலே கையை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தின்னாக இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய்தான்னு பாருங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சிடணும். நம்ம தட்டி வச்சுருக்க தட்டடை எல்லாத்தையும் இதில் போட்டு ஸ்லிம்லேயே தான் இருக்கணும். ஃபுல்லாக நல்லா திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது சூப்பராக கரகர முறுமுறு தட்டடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.